சென்னை கோயம்பேட்டிலிருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநீர்மலை. திருநீர்மலை தாம்பரத்திற்கு அருகில் உள்ளது. இது தாம்பரம் நகராட்சியின் ஒரு பகுதி. திருநீர்மலை செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டத்தில் அமைந்துள்ளது. மாப்பிள்ளை படத்துல ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யாவின் மகளான அமலாவை, கதாநாயகி அமலாவை காதலிப்பார். ஸ்ரீவித்யாவை எதிர்த்து காதல் திருமணம் செய்வார். இக்கல்யாணத்திற்கு அடியாட்களால் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்க தனது நண்பர் சிரஞ்சீவியை தொலைபேசி மூலம் அழைப்பார். சிரஞ்சீவியும் வந்து உதவுவார். இக்காட்சியில் மாப்பிள்ளை பெண், அதாவது ரஜினி மற்றும் அமலா கல்யாண கோலத்தில் மலைமேல் இருக்கும் ரங்கநாதர் கோயிலின் முகப்பில் இருக்கும் கல்கி மண்டபம், இந்த முகப்பு மண்டபத்தில் அமர்ந்திருப்பார்கள். இந்த செவ்வகம் ரெக்டாங்கிள் குறியீடு போட்டு காட்டப்பட்ட இடத்தில்தான் திருமணத்திற்கு வந்தவர்கள் நிற்பார்கள். அந்த ஓவல் வடிவம், முட்டை வடிவம் போட்டு காட்டப்பட்ட இடத்தில் ரஜினியும் அமலாவும் இருவரும் திருமண கோலத்தில் அமர்ந்திருப்பார்கள். இந்த மலைக்கோயிலின் அடிவார முகப்புக்கு முன்னாடி உள்ள கல்மண்டபம் அருகில் அடியாட்களின் வண்டி வந்து நிற்கும். வண்டியில் இருந்து இறங்கி கல்யாணத்தை நிறுத்த அனைத்து அடியாட்களும் மலைமேல் உள்ள கோயிலை நோக்கி படியில் ஏறி ஓடுவாங்க. அங்கு சிரஞ்சீவி ரஜினியின் நண்பர் அடியாட்களை நோக்கி ஒரு உதை விடுவார். அடியாட்கள் அனைவரும் படியில் உருண்டு மீண்டும் கீழே வந்து விழுவாங்க. சிரஞ்சீவி இந்த அம்புகுறி போட்டு காட்டப்பட்ட இடத்தில் நிற்பார். இப்போ இருப்பது போல் மலை அடிவாரத்தின் நுழைவு வாயிலில் கேட் எதுவும் இல்லை. சிரஞ்சீவி இந்த இடத்தில் நிற்க அடியாட்கள் உருண்டு வந்து விழுந்து இந்த இடத்தில் எழுந்து நின்று சிரஞ்சீவியை எதிர்ப்பார்கள். அதன்பின் அடியாட்களும் சிரஞ்சீவிக்கும் இடையே சண்டை காட்சி துவங்கும். கோயில் இருக்கும் மலையை சுற்றியுள்ள மரங்கள் நிறைந்த பகுதியில் இந்த சண்டை காட்சி எடுத்திருப்பாங்க. சண்டை முடிந்த பின் மேலே உள்ள கல்கி மண்டபத்தில் உள்ள ரஜினியிடம் வந்து சிரஞ்சீவி பேசிக் கொண்டிருப்பார். அதன்பின் ஸ்ரீவித்யா மலை அடிவாரத்தில் காரில் வந்து இறங்கி அவசரமாக மலை மேல் வருவார். படப்பிடிப்பு நடந்த காலத்தில் இப்போ இருப்பது போல் படிக்கட்டுகளில் மேற்கூரை இல்லை. இப்போதான் பக்தர்களின் வசதிக்காக இந்த மேற்கூரை இக்கோயிலில் படிக்கட்டுகளில் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவித்யா மேலே வந்து பார்க்க ரஜினி தன் மகள் கழுத்தில் தாலி கட்டுவதை பார்த்து அதிர்ச்சி அடைவார். இக்காட்சி முழுவதும் இங்கு திருநீர்மலையில் உள்ள மலைக்கோயிலில் எடுக்கப்பட்டது. இந்த மாப்பிள்ளை திரைப்படம் என்பது 1989ஆம் ஆண்டு வெளிவந்த தெலுங்கு திரைப்படம் அத்தக்கு யமடு அம்மாயிக்கு மொகுடு திரைப்படத்தின் தமிழாக்கம் ஆகும். இந்த ரீமேக் படம் அந்த ஆண்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சக்கப்போடு போட்டது. நம்ம தருண் டாக்கீஸ் சேனலில் ஏற்கனவே நம்ம மாப்பிள்ளை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பகுதி 1 பதிவேற்றம் செய்திருந்த நிலையில் இப்பொழுது 2ஆம் பாகமாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பதிவேற்றம் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.